பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கழகம் சார்பில் பொதுக்கூட்டம். பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் அவரின் திருவுருவ சிலைக்கும் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் முத்தரசநல்லூர் கடை வீதியில் நடைபெற்றது. இதில் அந்த நல்லூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜகோபால் தலைமை வகித்தார். ஒன்றிய துணை செயலாளர் கர்ணன், முத்தரசன், நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர், அம்மா பேரவை இளைஞரணி செயலாளர் ஆதிசிவன், ஒன்றிய இணை செயலாளர் மல்லிகா ராஜேந்திரன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளர்களாக திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி, தலைமை கழக பேச்சாளர் கண்ணப்பன், முன்னாள் அமைச்சர் வளர்மதி, அரசு கொறடா மனோகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் அறிஞர் அண்ணாவின் நற்பண்புகள், சாதனைகள் மற்றும் அதிமுக கழகத்தின் சாதனைகள் குறித்து விளக்கி பேசினர். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒன்றிய கழகத்தினுடைய எத்தனை ஆண்டுகளாக ஆனாலும் கல்லணையை கரிகாலன் தான் கட்டினாரும்பாங்க. அதே மாதிரி இந்த மேலணை 400 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய அந்த மேலணையை கட்டியது அண்ணன் எடப்பாடி தான் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டே இருக்கும். திமுகவினுடைய ஆட்சியில நாம இங்க இருக்கக்கூடிய இந்த முத்தரசநல்லூர் கிராம மக்கள் உங்களுக்கு தெரியும். இந்த கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர் எல்லாம் நாம மாநகராட்சியோட சேர்க்கக்கூடாது என்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையை ஏற்று நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், அள்ளித்துறையில் நடத்தினோம். இந்த முத்தரசநல்லூர் பகுதி மக்கள், இங்க இருக்கக்கூடிய மகளிர் சகோதரிகள் 100 நாள் திட்டத்தில் அவங்க வேலை வாய்ப்பை இழக்கக்கூடாது, அவங்களுடைய குடும்பம் நடத்துவதற்குரிய அந்த வாழ்வாதார பிரச்சனை வந்துடக்கூடாது. இதுக்காகத்தான் இந்த முத்தரசநல்லூர், கம்பரசம்பேட்டை எல்லாம் நாம மாநகராட்சியோட சேர்க்க கூடாதுன்னு சொல்லி அதிமுக போராடி இருக்கிறது. ஆனால் அமைச்சர் நேரு அவர்கள் என்ன சொல்றாரு? பத்திரிகையாளரை சந்திக்கும் போது சொல்றாரு, நாங்க யாரையும் கட்டாயப்படுத்தல, யார் விரும்புறாங்களோ சேர்த்துக்கங்க, சேராதவங்க விருப்பம் இல்லைன்னா சேர வேணாங்கிறாரு.